ஓம் சாந்தி. 28/1/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னை சங்கமயுக பிராமணன் என்று உணருங்கள். அப்போது சத்யுகத்தின் மரங்கள் கண்களுக்கு தெரிய வரும். அதாவது சத்யுகத்தின் அருகில் வந்து விட்டோம் என்று உணர்வீர்கள். மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். முதல் கேள்வி, யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில், அவர்கள் தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களை பற்றி தான் பேசுவார்கள். ஒருபோதும் பிறரை பற்றிய சிந்தனை செய்ய மாட்டார்கள். தனிமையில் அமர்ந்து விசார கடல் கடைவார்கள். இரண்டாவது கேள்வி, இந்த உலக நாடகத்தின் எந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் அறிந்திருக்கிறீர்கள்? பதில், இந்த உலகத்தில் ஒரு சிவ்பாபாவை தவிர வேற எந்த பொருளும் நிலையானது இல்லை. பழைய உலகத்தின் ஆத்மாக்களை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் அல்லவா? நாடகத்தின் இந்த ரகசியம் கூட குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரக்கூடிய தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா கேட்கிறார், தன்னை பிராமணன் என்று உணர்கிறீர்களா அல்லது அதுவும் மறந்து போய் விடுகிறதா? உலகத்துல பொதுவாக பிராமணர்களுக்கு அவர்களின் குலம் மறக்காது. அதுபோல நாம கூட பிராமணர்கள். இந்த விஷயம் அவசியம் நினைவில் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் நினைவிருந்தாலும் கரை சேர்ந்து விடலாம். சங்கமத்தில் நீங்கள் என்னென்ன புது புது விஷயங்கள் கேட்கிறீர்களோ அதை பற்றிய சிந்தனையும் நடக்க வேண்டும். இதற்கு தான் விசார கடல் கடைவது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ரூப் பசந்த், அதாவது ஞானம் யோகம் நிறைந்தவர்கள். உங்களுடைய ஆத்மாவிற்குள் முழு ஞானமும் நிரம்பி இருக்கிறது. ஆகையால் விசாரம் செய்து அந்த ரத்தினங்களெல்லாம் வெளியில் கொண்டு வர வேண்டும். இந்த சங்கம யுகத்தின் படிப்பை படிப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும். நரனிலிருந்து நாராயணன் அல்லது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவதற்கான ஒரே படிப்பு இதுதான். நாம் இப்பொழுது சொர்க்கவாசி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருந்தது என்றால் குஷியில் இருப்பீர்கள். சங்கமயுக வாசி ஆனால்தான் சொர்க்கவாசி ஆக முடியும். இதற்கு முன்பு நரகவாசிகளாக இருந்தீர்கள். முற்றிலும் கெட்ட நிலையில் கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அதையெல்லாம் நீக்கிவிட வேண்டும். சொர்க்கவாசி ஆக போகிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும். உலகத்தில் கூட மனைவி இறந்து போனால் என்னுடைய மனைவி சொர்க்கத்துக்கு போயிட்டா என்று சோகமாக சொல்வார்கள். அதற்கு பாபா கேட்கிறார், சொர்க்கத்திற்கு போயிட்டாங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அனைத்து விஷயங்களும் தெரியும். ஆகையால் இதை பற்றி விசாரம் செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று அடிக்கடி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் மாயை ஒரேயடியாக அனைத்தையும் மறக்க வைத்து கலியுகத்தில் உள்ளவர்கள் போல ஆக்கிவிடுகிறது. அவர்களுடைய நடவடிக்கைகள் கூட அந்த கலியுகத்தில் உள்ளவர்களுடைய நடவடிக்கைகள் போல இருக்கும். அப்படி இருந்தது என்றால் குஷியினுடைய பாதரசம் ஏறி இருக்க முடியாது. அவர்களுடைய முகம் கூட கலை இழந்து பிணம் போல இருப்பார்கள். இப்பொழுது நாம் மனிதர்களிலிருந்து தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். ஆகையால் குஷியில் இருக்க வேண்டும். அத்தீந்திரிய சுகத்தை கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்றுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தானே அந்த கோப கோபிகையர்கள். ஆகையால் நான் அந்த அத்தீந்திரிய சுகத்தின் உணர்வில் இருக்கிறேனா என்று உங்கள் மனதை கேட்டுக்கொள்ளுங்கள்.
எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தூய்மையற்ற காரியத்தையும் செய்யக்கூடாது. அடுத்தது பாபா சொல்கிறார், அந்த காலத்தில் முக்தி அடைவதற்கு காசிக்கு சென்று அந்த கிணற்றில் குதித்தார்கள். இங்கு அது போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. சிவபாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. இது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. இருந்தாலும் மாயாவின் சுழற்சி வந்துவிடுகிறது. மாயாவுடன் யுத்தம் நடக்கிறது. மற்ற போர்களை விட நீண்ட காலத்திற்கு நடக்கிறது. ஷரீர பலத்தின் யுத்தங்கள் எல்லாம் இவ்வளோ காலம் நடப்பதில்லை. அந்த போரிலும் கூட இறந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக மற்றவர்கள் வந்து சேருவார்கள். அதுபோல இங்கேயும் ஞானத்தை விட்டு இறந்து போகிறார்கள். பிறகு மற்றவர்கள் வந்து சேருவார்கள். இதுபோல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் சேவை செய்கிறோமா என்று. இப்பொழுது நாம் ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸில் இருக்கிறோம். காட் ஃபாதருடைய சர்வீஸ் என்ன? மன்மனாபவ என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுப்பது, அவ்வளவுதான் என்றார் பாபா. முதல் இடைக்கடை ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. உங்களுடைய பெயரே சுயதர்ஷன சக்கரதாரி. ஆகையால் ஞானத்தை சிந்திக்க வேண்டும். நீங்கள் உயிரோட்டம் உள்ள கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள். பாபா ஞான கடலாக இருக்கிறார். முதலில் கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியின் சங்கமம் நடக்கிறது. அதாவது சிவ் பாபா இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள். நிறைய பேருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதில்லை. ஆகையால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு பாபா சொல்கிறார், சரி, அந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க முடியவில்லை என்றால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இது சகஜமாக தானே இருக்கிறது. ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். பாபா கூறுகிறார், நினைவு யாத்திரை தான் முக்கியமானது. ஆனால் அனைவரும் எழுதுகிறார்கள், பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று. டிஃபிகல்ட் என்று சொல்லுவாங்களாம். அடிக்கடி மறந்து போய்விடுகிறது. ஏதாவது ஒரு பாயிண்டில் தோல்வி அடைகிறோம் பாபா என்று எழுதுகிறார்கள். அதற்கு பாபா கூறுகிறார், இது மாயா மற்றும் ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பாக்ஸிங், குத்து சண்டை. இது கூட தெரியல. ஆகையால பாபா நாங்கள் தோல்வி அடைகிறோம் என்று சொல்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், மாயையின் மீது வெற்றி அடைந்து கர்மாதீத நிலை அடைய வேண்டும். கர்மாதீத நிலை என்றால் அது ஒரு தூய்மையான நிலை, பந்தனமற்ற நிலை. சுகத்தினுடைய பந்தனமும் இருக்காது, துக்கத்தின் பந்தனமும் இருக்காது. பிறகு நீங்கள் கர்ம சம்பந்தத்தில் வருகிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு கர்ம பந்தனம் ஆகிவிடுகிறது. ஆகையால் பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவீர்கள். அதாவது சாந்தி தாமத்தின் வழியாக தான் சுகதாமத்திற்கு போவீர்கள். யோக பலத்தின் மூலம்தான் தூய்மையாக மாறுவீர்கள். ஆகையால் நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் பற்றி சிந்தனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தனிமையில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும். தனிமையில் அமர்வதற்கான இடங்கள் நிறையவே இருக்கிறது. மொட்டை மாடியில் அமர்ந்து சிந்தியுங்கள். பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அந்த காலத்தில் பாபா முரளி முடிஞ்ச உடனே எல்லாரையும் மலைக்கு கூட்டிகிட்டு போவாங்களா. அப்போ என்னென்ன ஞானத்தை கேட்டாங்களோ அதெல்லாம் அங்கே போய் மலையில் உட்காந்து தனிமையில் சிந்திச்சிட்டு இருந்தாங்களாம். அதுபோல் பாபா சொல்கிறார், கேட்ட ஞானத்தை சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நாம் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் அதுக்கேற்ற குணமும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதும் தெரியும். யோக பலத்தின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகும். புண்ணிய ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள். ஆகையால் முதலில் இந்த விஷயத்தில் உழைக்க வேண்டும். அதற்காக பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், சார்ட் வையுங்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தனிமையில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து மாயாவின் மீது வெற்றி அடைந்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும்.
இரண்டாவது பாயிண்ட், பிறருக்கு ஞானத்தை சொல்லும் பொழுது நான் ஆத்மா, சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். பெயர், ரூபம், சரீரம் அனைத்தும் மறக்க வேண்டும். தூய்மை ஆகுவதற்கான உறுதிமொழி எடுத்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். வரதானம், இடைவிடாத யோகத்தின் விதி மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய உயர்ந்த மகான் ஆத்மா ஆகுங்கள். இன்றைய உலகத்தில் யாரெல்லாம் தங்களை மகான் ஆத்மாக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் அகண்டானந்தா என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள்தான் அனைத்திலும் அகண்ட சுரூபமானவர்கள். ஆனந்தத்திலும் அகண்டமானவர்கள், சுகத்திலும் அகண்டமானவர்கள், அதாவது எல்லாத்திலும் இடைவிடாமல் அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான். ஆனால் பாபா சொல்கிறார், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். சகவாச தோஷத்தில் வராதீர்கள். பிறருடைய அவகுணங்களை பார்த்தாலும் கேட்டாலும் டோன்ட் கேர் செய்யுங்கள். அதாவது யோகா இடைவிடாமல் இருக்கணும், நடுவில் கட் ஆகக்கூடாதுன்னா இடையில் நிறைய நமக்கு பிரச்சனைகள் வரும். நம்ம பிறருடைய அவகுணங்களை பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் புத்தியில் ஓடும்போது பாபாவிடம் கனெக்ஷன் இருக்காது. அல்லது நம்ம பிறருடைய அவகுணங்களை பேசும் பொழுது அல்லது நம்முடைய விஷயங்கள் வேறு யாராவது பேசினாலும் இவர்கள் இப்படி என்னை பற்றி பேசுகிறார்களே அப்படின்ற எண்ணங்கள் வரும் பொழுது கூட அவ்வளோ நேரம் நமக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆகையால் பாபா இடைவிடாத யோகி, அக்கண்ட யோகி ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் டோன்ட் கேர் செய்யுங்க. இந்த ஒரு சிறப்பம்சத்தின் மூலம் நீங்கள் இடைவிடாத யோகிகள் ஆக முடியும். யார் அக்கண்ட யோகி ஆகிறார்களோ அவர்கள்தான் அக்கண்ட பூஜைக்குரியவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் என்றால் அரைக்கல்பம் சுயம் பூஜைக்குரிய சுரூபத்தில் இருப்பீர்கள். மேலும் அரைக்கல்பம் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பூஜையானது நடக்கிறது. ஆகையால் இந்த அக்கண்ட யோகம், இடைவிடாத யோகியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸ்லோகன்: தெய்வீக புத்திதான் சைலன்ஸ் சக்திக்கு ஆதாரம். அவ்யக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கான விசேஷ ஹோம்வொர்க். அவ்யக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கு பிரச்சனைகளை தூர விரட்டிவிட வேண்டும் மற்றும் அந்த முழுமையான நிலையை சமீபத்தில் அல்லது அருகில் கொண்டு வர வேண்டும் என்ற விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். இதற்காக எந்த ஒரு ஈஸ்வரிய நியமத்தையும் டோன்ட் கேர் செய்யக்கூடாது. அசுர நியமங்கள் அல்லது மாயாவை வேண்டுமானால் அலட்சியம் செய்யுங்க, டோன்ட் கேர் செய்யுங்க. ஆனால் ஈஸ்வரிய நியமங்கள் என்ன இருக்கோ அதை விடக்கூடாது, பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது, டோன்ட் கேர் செய்யக்கூடாது. வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள் என்றால் பிரச்சனைகள் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.